ஒரு காலத்தில் இரவு நேர ஒளி மெதுவாக காட்டின் மீது படர்ந்து கொண்டிருந்த ஒரு தூர நாட்டில் ஒளிரும் மரங்களும் மென்மையாக அசையும் பூக்களும் சூழ்ந்த அமைதியான காட்டில் லியா என்ற ஒரு சிறிய தேவதை வாழ்ந்து வந்தாள். லியாவுக்கு வானத்தைப் போல மெல்லிய நீல நிற சிறகுகள் இருந்தன. அவள் பறக்கும்போது எந்த சத்தமும் இல்லை. ஆனால் அவள் செல்லும் இடமெல்லாம் ஒரு சாந்தமான ஒளி பரவி அந்த இடம் பாதுகாப்பாகவும் இனிமையாகவும் மாறும். ஒவ்வொரு நாளும் அவள் அவசரமில்லாமல் மெதுவாக காட்டுக்குள் பறந்து சோர்ந்து தாழ்ந்த பூக்களை மென்மையாக தொடுவாள். கவலையிலிருக்கும் குட்டி விலங்குகளுக்கு அருகில் அமர்ந்து அமைதியை பகிர்வாள். தனிமையிலிருக்கும் இடங்களில் அமைதியான மகிழ்ச்சியை விதைப்பாள். அதனால் அந்த காடு லியாவை ஒரு மென்மையான ஒளி போல ஏற்றுக்கொண்டது. ஆனால் அந்த காட்டின் ஓரத்தில் மிகவும் அமைதியான ஒரு இடம் இருந்தது. அங்கே ஊதா நிற கூரையுடன் ஒரு சின்ன வீடு, காலத்தால் சற்று சாய்ந்த நிலையில் மெதுவாக எழும் வெள்ளி நிற புகையுடன் இருந்தது. அந்த வீட்டில் ஒரு சூனியக்காரி வாழ்கிறாள் என்று அனைவரும் நினைத்ததால் அந்த இடத்தை யாரும் தொந்தரவு செய்யவில்லை. ஒரு மாலை நேரம் வானம் ஆரஞ்சு நிறமாக மாறி காற்று மெதுவாக குளிர்ந்தபோது லியா வழக்கத்தை விட சற்று தூரம் பறந்தாள். சிறகுகள் மெதுவாக சோர்ந்து உடல் களைப்புடன் அவள் மிகவும் மெதுவாக கீழே இறங்கி அந்த ஊதா கூரையுள்ள வீட்டின் அருகே அமர்ந்தாள். அங்கே எந்த பயமும் இல்லை, ஒரு ஆழமான அமைதி மட்டும் இருந்தது. அந்த வீட்டிலிருந்து வில்லோ என்ற சூனியக்காரி வெளியே வந்தாள். அவளின் நடையில் அவசரமில்லை, அவளின் கண்களில் மென்மை இருந்தது. அவளின் அருகிலிருந்தால் மனம் தானாகவே அமைதியாகும். வில்லோ லியாவுக்கு ஓய்வளித்து ஒரு சூடான போர்வையும் மென்மையான ஒளியுடன் இருக்கும் பானமும் கொடுத்தாள். அந்த இரவு நேரம் மெதுவாக நகர லியா பாதுகாப்பாக ஓய்வெடுத்தாள். அடுத்த நாள் விடியல் கூட மெதுவாக வந்தது. காடு தனது ஒளியை இழந்தது போல தோன்றியது. பூக்கள் சற்று தாழ்ந்து பறவைகள் கூட அமைதியாக இருந்தன. காட்டை காக்கும் மகிழ்ச்சிகள் அதன் ஒளியை இழந்து அமைதியாக மாறியது. எதுவும் அவசரமாக இல்லை, எல்லாமே மெதுவாக நடந்தது. அப்போது லியா வில்லோவை நினைத்தாள். லியாவும் வில்லோவும் ஒன்றாக மகிழ்ச்சி கல்லின் அருகே அமர்ந்து எந்த சத்தமும் இல்லாமல் அன்பையும் நம்பிக்கையையும் ஒன்றாக சேர்த்தார்கள். நிலவொளி மெதுவாக அவர்களை சூழ்ந்தது. தேவதை ஒளி சாந்தமாக பரவியது. சிறிது சிறிதாக மகிழ்ச்சிக்கல் மீண்டும் ஒளிரத் தொடங்கியது. அது பிரகாசமாக அல்ல, அமைதியாக சூடாக ஒளிர்ந்தது. அந்த ஒளி காட்டை மெதுவாக நிரப்ப பூக்கள் சாந்தமாக நிமிர்ந்தன, விலங்குகள் அமைதியாக மூச்சுவிட்டன. காடு மீண்டும் தன் அமைதியை பெற்றது. அந்த நாளிலிருந்து அனைவரும் புரிந்து கொண்டார்கள். உண்மையான மந்திரம் என்பது சத்தமாகவோ பயமுறுத்துவதாகவோ இல்லை, அது அன்பு, நட்பு மற்றும் அமைதி. லியாவும் வில்லோவும் ஒன்றாக அந்த காட்டை காக்க மெதுவாக அமைதியாக எப்போதும் இருந்தார்கள். அந்த இரவு நட்சத்திரங்கள் மெதுவாக மின்ன காடு ஒரு மென்மையான சுவாசம் போல அமைதியாக பாதுகாப்பாக இனிமையாக தூங்கியது.